ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டேவிட். நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி சோகமாகவே மூஞ்சி வச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் அந்த அண்ணன்கிட்ட, ஏன்னா என்னாச்சு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி வந்திருக்காங்க. யாருன்னா அது அவங்களுடைய அத்தை பொண்ணு தான். அந்த பொண்ணு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவங்க மேலே விருப்பம் கிடையாது. இவங்களுமே அந்த பொண்ணை வேணுன்றதுக்காண்டி முறைப்படி அவங்க அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டுருந்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுமே அவங்க அம்மா அப்பா முன்னாடி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்கும், அதாவது டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவங்களை நான் அப்படி பார்க்கல, அதனால இவங்களை எனக்கு ஏற்றுக்கிறேன், எனக்கு மனசு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்மளை வந்து ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, வேணான்னு சொல்லிடுச்சுன்றதை ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்லா இருந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலாக இருந்தாங்க கொஞ்ச நாள். திருப்பி நேற்று வந்து ஒரு மாதிரி சோகமாக கவலையாக மூஞ்சியாக வச்சுருக்கோம். நான் அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி திருப்பி அந்த பொண்ணோட மெமரிஸ் எனக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, திடீர்னு சடனாக அவங்களுக்கு எப்படி மெமரிஸ் வரும்? ஒன்று நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துருந்துருக்கணும், இல்லாட்டி அவங்கள பற்றி யாராவது உங்ககிட்ட பேசியிருந்தா அந்த மாதிரி மெமரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து அவங்களுடைய மெமரிஸாகவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணே நீங்கள் வந்து 2 பேரும் டபுள் சைடாக லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த யோசிக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து மனசளவில் ஆசை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி என்னன்னே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னதான் இருந்தால் நான் லவ் பண்ணிட்டேன், நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னப்போ இந்த அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் அந்த பொண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் திருப்பி அந்த பொண்ணை பார்க்கும்போது எதுக்காக அந்த மெமரிஸ் வருதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ உள்ள ஆர்வம், அப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை, திருப்பி வந்து அந்த பொண்ணை அடையணும், அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தாண்டா தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஏன் உங்களுக்கு இல்லை? அதாவது ஆரம்பத்தில் அந்த பொண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், மோட்டிவேஷனலாக பேசுனீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் திருப்பி அந்த பொண்ணை பார்த்தாலோ, அந்த பொண்ணை பற்றி நினச்சாலோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா படிச்சுட்டு இருந்திருக்கலாம், எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன விஷயம் தான் எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி தாட்லாம் உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கும் பொழுதோ, இல்லை அந்த பொண்ணை பற்றி யாராவது பேசும்பொழுதோ அந்த மாதிரி மெமரிஸ் வந்து உங்களுக்கு வருது. ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்து மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் போகாது. அது படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேலையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் நீங்கள் மைண்டை ஃபோக்கஸாக வச்சு படிச்சிங்க, இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் உங்கள் மைண்டு கவனிக்குமே தவிர ஆப்போசிட்லையோ இல்லை சைட்லேயோ இருக்கிற விஷயத்த உங்கள் மைண்ட் வந்து கவனிக்காது. உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒரு பொண்ணு உங்களை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் மோட்டிவேஷனலாக பேசுறீங்க, ரைட், ஓகே. ஆனால் அதே மோட்டிவேஷனல் கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்களா, மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எந்த லெவலில் வச்சு பார்த்துருக்கீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணை பற்றி ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எதுவுமே இல்லாமல் நம்மளே ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இல்லை, நம்மளே நம்ம பார்த்துக்க முடியாத நிலமையில இருக்கும்போது நம்ம அவங்கள நினச்சி, சரி அவங்க வந்து நம்மளை லவ் பண்ணாலும் ஓகே, அவங்கள பற்றி நினைக்கலாம், ஆனால் அவங்களே நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி நினச்சி நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளை நம்ம மாற்றணும், நம்ம வீட்டை மாற்றணும், நமக்கு மாதம் எவ்வளோ தேவை இருக்குது, நம்ம மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறன்றதை நம்ம பார்க்கணும். கரெக்டான சேலரி வர்றது கிடையாது, நம்மளே ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, நம்ம அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, நமக்கு கரெக்டான ஒரு வீடு கிடையாது. இதெல்லாம் சரிப்படுத்துங்க. முதல்ல படிங்க, ஒரு வேலையை கரெக்டாக பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பற்றி யோசிக்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதெல்லாம் மாற்றிட்டீங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குன்னா கூட ஒரு பொண்ணு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா அந்த பொண்ணை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு எல்லா வசதியும் இல்லாமே நீங்கள் வந்து ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் இருக்கிற பொண்ணை யோசிச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? அதாவது நீங்கள் அடைய வேண்டிய கோலையும் உங்களால் அடைய முடியாது, உங்களுடைய மைண்டும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், உங்களுடைய பாடி ரொம்ப வீக் ஆகும். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது அந்த அண்ணனுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பொண்ணை பற்றி நினைக்கிறது வேஸ்ட்டு. இதே
உங்கள் மேலே தப்பு இருந்து அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா ஃபீல் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ எல்லா கெட்ட பழக்கமும் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுன்னா ஃபீல் பண்ண வேண்டியது நீங்கள் தான், அசிங்கப்பட வேண்டியது நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாமல் இருந்து நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாகவும் டீசெண்டாகவும் இருந்து அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தானே தவிர நீங்கள் கிடையாது. அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் நிறைவேற்ற பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போக பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காலங்கள் அப்படியே போயிடும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல நிலைமைக்கு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப இப்போ இருக்கிறதோட ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமைக்கு போயிடுவீங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது நல்ல வேளை இவனை நம்ம அப்பயே வேணான்னு சொல்லிட்டோம், நம்ம இவனை வந்து வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நம்மளும் இவ்வளோ மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும்னு நினச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சீங்க. அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த பொண்ணு வந்து கடைசியாக அவங்கள பார்க்கும்போது இப்படிப்பட்ட பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு தான் நினைக்கணுமே தவிர இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம நிலைமை இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. அதனால் உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தா அதை மட்டும் பார்த்து பின்பற்றி ஓடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கோங்க, ஃப்ரீயாகவே வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு மனுஷன் எப்போ தப்பு பண்ணுவான், எப்போ தேவையில்லாததை யோசிப்பான் அப்படின்னா அவன் எப்போ ஃப்ரீயாக இருக்கானோ அப்போ மட்டும்தான் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் அவன் மைண்டுக்குள்ளே வரும். உங்களை எப்போவுமே நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஒரு நல்ல வேலையை தேடுங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறன்றதை யோசிங்க, உங்களை சுற்றி நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க, தேவையில்லாத நண்பர்களோட சேராதீங்க. அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக நான் சொல்லாமல் ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் சொல்கிற வார்த்தையில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ அதை எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்து அதை நான் மாற்றிக்கிற முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக சொன்னேன்னா என்னான்றது எனக்கு தெரியாது. ஸோ ஏதாவது மிஸ்டேக்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அதை நான் மாற்றிக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்றதை மட்டும் பார்த்து நீங்கள் ஓடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு இடம் கொடுத்து உங்களை நீங்கள் குழப்பிக்காதீங்க. தேவையில்லாமல் தாழ்த்தப்பட்ட நிலைமைக்கு போயிடாதீங்க. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போயிடாமல் உங்களை நீங்கள் எங்கே வச்சுக்கணுன்றதை நீங்கள் பார்த்து அங்கே வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.